ஸோ கன்னியாகுமரி தனியாக எடுத்தோம். ஏன்னா கன்னியாகுமரியில் தேசிய கட்சிகளுக்கு பெரிய ஒரு ஆதரவு இருக்கக்கூடிய, அங்கே எப்பவுமே தேர்தல் அப்படிங்கிறது பாஜக வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு தான் வருது. அங்கே திமுகவும் சரி அதிமுகவும் சரி செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபீல்டு தான் பிளே பண்ணுது. அந்த இடத்துல தாவேகா 47.1% வாக்கு பெறுது. தாவேகா முந்துது. இது அதிமுக கூட்டணிக்கு தான் மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். ஏன்னா இங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 26.5% அவங்களுடைய அந்த கோர் ஓட்டை அவங்க வந்து அப்படியே அங்க கான்சென்ட்ரேட்டடா வச்சிருக்காங்க. திமுக எங்கேயோ போயிடுச்சு. 16.6. திமுக காங்கிரஸ் இரண்டு மிகப்பெரிய கட்சிகள் அங்க கூட்டணி அமைத்து அமைச்சர்கள் இருக்காங்க, எம்பி எம்எல்ஏக்கள்லாம் வச்சிருக்கக்கூடிய அந்த கட்சி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. நாத்தாக்கா 8.8%. ஸோ கிட்டத்தட்ட பல மண்டலங்கள்ல 2-3 மண்டலங்கள் தவிர்த்து எல்லா இடத்துலையும் விஜய் தான் முந்துறாரு. அந்த 2-3 மண்டலத்திலையும் அதிமுக கூட்டணி முந்துது. அத்தனை மண்டலங்கள்லயும் அதிமுக 2வது இடத்துல வருது. தாவேகா திமுக 3வது இடத்துக்கு போகுது. ஸோ இது எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம கெஸ்ட் பெருமாள் மணி இந்த